குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வேலன்சி இணைதிறன் எலக்ட்ரான்கள் அல்லது இணைதிறன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு ஒரு 4 ஆட்டம்ஸ் எடுத்து அதோட இணைதிறன் எப்படி இருக்கும், அது இணைதிறன்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இணைதிறன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நோபல் கேசஸ், அதாவது மந்த வாயுக்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதோட எலக்ட்ரான் அமைப்பை பற்றி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இணைதிறனை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு எலக்ட்ரானும் இல்லை ஒவ்வொரு அணுவோட வெளி சுற்றுப்பாதையில் வந்து அந்த எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த வட்டப்பாதையில் தான் இருக்கும். இதைத்தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வெளியே எந்த ஆர்பிட்டால் இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேலன்சி ஆர்பிட் ஆர் இணைதிறன் கூடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இணைதிறன் கூடில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கோ இதை பொறுத்து தான் அதோட இணைதிறன் வந்து அமையும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மந்த வாயை பற்றி பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மந்த வாயு வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம். ஹீலியம் அப்படிங்கிற ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அணுக்கள் இருக்குது, எவ்வளோ புரோட்டான்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஹீலியம் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, அதில் வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் எந்த முறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிவட்ட பாதையில் இதுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது. இந்த ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 2 எலக்ட்ரான் இருந்துருச்சு அப்படின்னா அதை நோபல் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதனால இன்னொரு எலக்ட்ரானை சேர்த்துக்கவோ இந்த எலக்ட்ரானை கொடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஃபார்மேட்டில் இருக்குது, நிலைப்புத்தன்மைக்கு வந்துருச்சு. அதனால தான் இது மந்த வாயுக்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மந்த வாயுக்களோட கான்செப்டை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு அணுவோட இணைதிறனை பற்றி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நியானுக்கு போகிறேன். நியான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு வந்து 10. இந்த 10 எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது இந்த செகண்ட் ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியானை பொறுத்தளவுக்கு 8 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 கான்செப்ட் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கினா போதும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் வந்து பெரும்பாலும் 8 எலக்ட்ரான்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மந்த வாயுவாக கருதப்படுது. இப்போ நம்ம ஆர்கானுக்கு போகிறோம். ஆர்கனில் போனீங்கனாலும் உங்களுக்கு 3 எலக்ட்ரான் அமைப்பு வரும். அந்த 3வது வட்டப்பாதையில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ ஆர்கன் வந்து 2, 8, 8. ஸோ அந்த 3வது வட்டப்பாதை, அதாவது த லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போது இதோட அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுவுமே அடுத்த ஒரு எலக்ட்ரான், அடுத்த ஒரு ஆட்டத்துக்கு கூட ஒரு என்ன இது போகுது பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு ஃபார்மேட்டுக்கு வந்து போகாது, சேர்மத்தை உருவாக்காது. அப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறோம், மந்த வாயுக்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மந்த வாயுக்களோட எல்லா மந்த வாயுக்களோட இந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் கொண்டதாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரோலை பார்க்குறோம். ஃபஸ்ட் ரோலை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்குது. இந்த ஹீலியம் வந்து மந்த வாயு. ஏன் அப்படின்னா அது அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் 2 எலக்ட்ரான் வந்துருச்சு. இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஹீலியத்தோட பொசிஷனுக்கு வர பார்க்கும். ஓகே, இதுதான் இந்த வேலன்சியில் இருக்கிற முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போது ஹீலியத்தில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, 2 இருக்குது. ஆனால் ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆட்டமை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரோட்டான் போடுறோம். ஒரு ப்ரோட்டான் போட்டால் அது ஹைட்ரஜனாக மாறிடுது. ஓகே, இதில் ஒரு எலக்ட்ரான் போடுறோம். இப்போது இது வந்து நியூட்ரலாக இருக்குது. இப்போது இது கூட இன்னொரு ஆட்டம் சேர்த்தோம் அப்படின்னா இது நெகட்டிவ் அயனாக மாறிடும். அப்போது ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் இருக்குது. பட் இதில் இன்னொரு எவ்வளோ எலக்ட்ரான் சேர்த்தலாம் அப்படின்னா இன்னும் ஒரு எலக்ட்ரானை வந்து இதனால் சேர்த்திக்க முடியும். இது ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது இன்னொரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் இதோட வேலன்சி. ஓகே, அப்போது இது எந்த ஒரு அணுவாகட்டும் அதுக்கு அதே ரோல் இருக்கிற ஒரு மந்த வாயுவோட நிலைப்புத்தன்மை அடையிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்கள் அதுக்கு தேவைப்படுதோ அதுதான் அதோட பேலன்ஸின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் வந்து ஒன்று தேவைப்படுறதா இருக்கும், இல்லாட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2 மாதிரி கான்செப்ட்லேயும் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது நியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது, 10 இருக்குது. இப்போ ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 7 9 எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போது இந்த நியானுக்கோட பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு வந்து என்னவா இருக்கணும், இன்னும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ ஃப்ளூரினோட இணைதிறன் அப்படிங்கிறது வந்து 1. இதே போல் இப்போ நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 + 6 8 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் எந்த பொசிஷனுக்கு தான் போக பார்க்கும் அப்படின்னா நியானோட பொசிஷனுக்கு தான் வர பார்க்கும். ஸோ நியானில் 10 இருக்குது, ஆக்சிஜனில் 8 இருக்குது. அப்போது இது 10ஆம் மாறுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் 6 இருக்குது. அப்போது
இதுக்கு இன்னியுமே 2 எலக்ட்ரான்களும் தேவைப்படும். ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். இதில் அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் 6 எலக்ட்ரான் இருக்குது. இது நியானா மாறதுக்கு இனி 2 எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ அப்போ ஆக்சிஜனோட இணைதிறன் அப்படிங்கிறது வந்து 2. இதே கார்பன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கார்பனுக்கு 6 எலக்ட்ரான்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வட்டப்பாதையில் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் வந்துடும். அடுத்த ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்கள் இருக்கும். இதுக்கு இன்னி எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருந்தால் நியானோட பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னி 4 எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ அதைத்தான் கார்பனோட இணைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆக்சிஜனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான். இப்போ நீங்கள் போட தெரியும் ஒவ்வொன்றா வர என்ன ஆகுது, அது வந்து அடுத்த ஆட்டமாக மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம கார்பனுக்கு கொண்டு வந்துட்டோம். 6 எலக்ட்ரான் 6 புரோட்டான். இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் இருந்துச்சு. செகண்ட் கொடுத்து வந்து அடுத்த ஆர்பிட்டலுக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்கு அந்த கார்பன் வந்து நியான் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இன்னியுமே இதுக்கு 4 எலக்ட்ரான் தேவைப்படும். இந்த 4 அப்படிங்கிறது தான் கார்பனோட இணைதிறன், அது வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது நம்ம ஆக்சிஜனாக மாற்றணும் அப்படின்னா இன்னி 2 புரோட்டான் போட்டு இது ஆக்சிஜனாக மாறிடும். இப்போ ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு 8 புரோட்டான் இருக்குது. அப்போது இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா 8 எலக்ட்ரான் இருக்குது. பட் இது அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னா 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் வந்துருச்சு. பட் இது நியானோட பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு இனி 2 எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ ஆக்சிஜனோட இணைதிறன் அப்படிங்கிறது 8 - 6 2 அப்படிங்கிறது. அப்போது ஆக்சிஜனோட இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரும்போது தெரியும் இந்த மந்த வாயுக்களுக்கு எல்லாமே 0. ஸோ ஹீலியம் நியான் வந்து 0 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு வரும்போது 1 இருக்கும், ஆக்சிஜனுக்கு வரும்போது 2 இருக்கும், நைட்ரஜன் வரும்போது 3 இருக்கும், கார்பன் வரும்போது 4 இருக்கும். ஸோ இது வரைக்கும் ரொம்ப கிளியர், 4 வந்துருச்சு. இப்போ நம்ம போரானோட கான்செப்டுக்கு போகலாம். போரானில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் 3 எலக்ட்ரான் இருக்குது. பட் இது நியான் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று இது வந்து 5 எலக்ட்ரானை வாங்கிட்டு நியானோட பொசிஷனுக்கு வரலாம். இல்லாட்டி இந்த 3 எலக்ட்ரானை யாருக்காச்சும் கொடுத்துட்டு இது ஹீலியமோட பொசிஷனுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த போரானை பொறுத்தளவுக்கு இணைதிறன் 5ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். இதே பெரிலியம் வரும். பெரிலியம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஹீலியத்தோட பொசிஷனுக்கு போயிட முடியும். ஸோ பெரிலியத்தோட இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 2. லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இணைதிறன் கூட்டில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த எலக்ட்ரானை இது சீக்கிரமாக கொடுத்துட்டு என்ன வந்துடலாம் அப்படின்னா இது ஹீலியத்தோட பொசிஷனுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த இணைதிறன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரோல் இருக்கிற ஒவ்வொரு தனிமமும் அது ஒரு மந்தவாயுவோட நிலைக்கு அடையிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இணைதிறன் அப்படிங்கிறோம். ஒன்று இது எலக்ட்ரானை கொடுத்துடலாம், இல்லாட்டி எலக்ட்ரானை பெற்றுக்கலாம். 2 வகையாகவும் வச்சு இந்த தனிமம் வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி பொசிஷனுக்கு போகும். இது மூலக்கூறுகள் மாறுறது அது வேற விஷயம். பட் தனிமமாகவே அது வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மந்தவாயு பொசிஷனுக்கு போகிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ இப்போ இணைதிறன் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறோம். இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை பெற்றுட்டோ இல்லாட்டி ஒரு எலக்ட்ரானை இழந்தோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்தவாயோட பொசிஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்கள் தேவைப்படுது, ஒன்று பெறலாம் இல்லாட்டி கொடுக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் இப்போ ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்கள் இருக்குது அவுட்டர் ரிங்கில். 2 எலக்ட்ரானை கொடுக்கும்போது ஆக்சிஜன் என்னவா மாறும் அப்படின்னா 8 எலக்ட்ரானை பெற்று நியான் இருக்கிற பொசிஷனுக்கு போகும். ஸோ இந்த ஆக்சிஜனோட இணைதிறன் அப்படிங்கிறது வந்து 2. இப்போ கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படிங்க பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 4 எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது இன்னி ஒரு 4 எலக்ட்ரானை வாங்கிட்டு இதோட எலக்ட்ரான் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசி ஆகும். ஸோ கார்பனோட வேலன்சி அப்படிங்கிறது வந்து 4. இப்போ நீங்கள் ஒரு பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் வந்து 4 பக்கமும் இணைதிறன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் சேர்மங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா
நிறைவுற்ற நிறைவுறாத கரிம சேர்மங்களை பற்றி படிக்கும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கார்பனோட பாண்டிங் தான். அதே போல தான் ஆக்சிஜனுக்கும். ஸோ ஆக்சிஜனோட இணைதிறன் அப்படிங்கிறது 2, கார்பனோட இணைதிறன் அப்படிங்கிறது 4. இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் இருக்கிற எலக்ட்ரான்கள் அமைப்பும், அந்த எலக்ட்ரான்கள் வந்து ஒரு மந்தவாயு நிலை அடையிறதுக்காக எத்தனை எலக்ட்ரானை பெற முடியும் இல்லாட்டி எத்தனை எலக்ட்ரான் இழக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி அல்லது இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.